ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். யமுனாவை பார்க்குறதுக்காக சாரதா, காவேரி, கங்கா எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நிவின் இவளை தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன், ஆனால் கேட்கவே இல்லை என் பேச்சு. இப்போது டெப்டி கலெக்டராக ஜாயின் பண்ணுற நேரத்தில் இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நிவினோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக யமுனாவை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா, என்னாச்சு? நிவினோட அம்மாவுக்கு யமுனாவை பிடிக்காதா? ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவங்க இந்த கல்யாணத்தை அவங்க இவ்வளோ நாள் ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி அவளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனேயே காவேரி ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. ஏம்மா, எல்லாரோட சம்மதத்தோடு தானே கல்யாணம் ஆகிருக்கும், எதுக்காக இப்போது இவங்க கோச்சிட்டு இருக்காங்க? அதெல்லாம் பெரிய கதை, இப்போ என்ன வேலைக்கு வந்தோமோ அதை பாருடி அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியும் பேசாமல் காவேரி அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிவின் காவேரியை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னாச்சு நிவின், நீயா ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்றாங்க. அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவார். யமுனாவுக்கு இது மாதிரி உடம்பு முடியாமல் இருக்குன்னு தெரிஞ்சா அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் அவரை பற்றி யோசனையாகவே இருக்காதே, இவளுக்கு எப்போ தான் எல்லாம் தெரிய வருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அக்கா, நீ மாமா கிட்ட பேசுனியா? அவர் எப்படி இருக்காரா அப்படின்றாங்க. அவர் நல்லா தாண்டி இருக்காரு, சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.